திராவிட முன்னேற்ற கழகம் போக வேண்டிய ஒரு கட்சி. கட்சியே இருக்கக்கூடாது. அந்த கொள்கை தான் அதிமுகக்காரன் அவ்வளவு இருக்கும். மனப்பூர்வமான ஆதரவு வேற, பைசா கொடுத்து வர்ற ஆதரவு வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி இதோட முடியணும். எந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திலையும் இல்லாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு நாசமா போன ஒரே கவர்மெண்ட் இதுதான். திருடு நடந்தா திமுககாரன் இருக்கான், ஒரு ரேப் நடந்தால் திமுககாரன் இருக்கான். உங்களுக்கே தெரியும். தானா குற்றம் செய்யறதை விட அடுத்தவன் குற்றம் செய்யறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது திமுக தானே. திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு கெடுங்க. அதிமுக அரியணை ஏறினால் இப்போ உள்ள துன்பங்கள்லாம் மாறும். விஜய் கட்சியோட டிவிக்கோட கூட்டணி அமைச்சா இன்னும் மிகப்பெரிய பலமா இருக்குமே. அவர் உங்கள்கிட்ட ஆட்சியில பங்கு கூட டிமாண்ட் வச்சா ஏடிஎம்கோட நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களில் தனி மனித ஒழுக்கம் உள்ளவர் எங்கள் தலைவர். ஒரு சில விஷயங்கள்னால நாங்கள் மத்திய அரசாங்கத்தை கூட அந்த டயத்தில் நாங்கள் கூட்டணி இருந்ததுனால நாங்கள் ஒத்து போக வேண்டிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்தது. மோடியும் அமித்ஷாவும் மெட்ராஸில் நடந்த கூட்டத்தில் எடப்பாடியார் அரசாங்கத்தை பாராட்டி பேசினாங்க. அப்போ என்ன தெரியுமா கருத்து சொன்னார் மோடி? மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரஃபிக். இன்னைக்கு நம்ம சேனலில் இணைஞ்சிருக்க நபர் யார் அப்படின்னா அதிமுகவோட இலக்கிய அணி பேச்சாளர் நிலையப்பன் பாலாஜி சார். வணக்கம். வணக்கம் ரஃபிக் பாய். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்போது ஏடிஎம்கே வந்து விஜய் கட்சியோட டிவிக்கோட கூட்டணி அமைச்சா இன்னும் மிகப்பெரிய பலமாக இருக்குமே. மக்களும் எதிர்பார்க்குறாங்க, ஏன் இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி சேரக்கூடாது அப்படின்னு. வாய்ப்பு இருக்குமா? ஒரு விஷயம் சார், எங்களை பொறுத்தவரையில் ஒன்றே ஒன்று தான் நாங்கள் சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் போக வேண்டிய ஒரு கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியே போக வேண்டிய ஒரு ஆட்சி. கட்சியே இருக்கக்கூடாது. அந்த கொள்கை தான் அதிமுகக்காரன் அவ்வளவு இருக்கும். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு கெடுதி பண்ணிய கட்சி. நான் சொல்லிடுறேன். இல்லை சார், இப்போ திமுக கேட்டால் அதிமுக இருக்கக்கூடாது, அதிமுக கேட்டால் திமுக இருக்கக்கூடாது. நீங்கள் கட்சிக்காரங்கள்ட்ட கேட்கணும், மக்கள்கிட்ட கேளுங்க. நீங்கள் அதிமுக காரன் கேட்டால் திமுக இருக்கக்கூடாதுமா, திமுக காரங்க கேட்டால் அதிமுக காரன் இருக்கக்கூடாதுன்னு தானே சொல்கிறீங்க. பொதுமக்கள்கிட்ட வந்து 100 பொதுமக்கள்கிட்ட இருந்து கரூரில் நடந்த மீட்டிங்கில் ஸ்டாலின் வந்து ரேம்பாக் வரும்போது கூட்டத்தை பார்க்கணுமே சார். இருக்கட்டுமே சார். எவ்வளோ கூட்டம்? இது என்ன ஒரு விஷயம் சார், கூட்டம் வந்து எல்லாருக்கும் வரும் சார். கூட்டம் கூட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, கிடையாது சார். ஆனால் அந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறணும். நல்லா கேட்டுக்கோங்க சார். மனப்பூர்வமான ஆதரவு வேற, பைசா கொடுத்து வர்ற ஆதரவு வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தெரியுதுங்களா? அப்போ கரூரில் வந்து எல்லாமே காசு கொடுத்து. ஆமாங்க, ஒரு பட்டியல அடைச்சு. அப்போ ஏடிஎம்கே வந்து காசு கொடுக்காம யாரும் வரவே மாட்டாங்க. நாங்கள் அதை சொல்ல வரலீங்க. மக்கள் வந்து தானா வரும் பொழுது அதாவது மீட்டிங் வர்றவங்க தான் ஆதரவுங்கிறத நீங்க எடுத்துக்க கூடாது. தெரியுதுங்களா? மீட்டிங் வர்றவங்க தான் ஓட்டு போடுவாங்க. வரலாம். மீட்டிங் வர்றது வந்து மொத்த ஓட்டர்களில் வந்து ஒரு சொற்ப அளவு தாங்க வருவான். 2 லட்சம் பேர் வருவான், 3 லட்சம் பேர், 4 லட்சம் பேர் வருவான். ஆனால் கோடிக்கணக்கான பேர் வந்து தே ஆர் எக்ஸசைசிங் தேர் ஃப்ரான்ச்சைஸ். தெரியுதுங்களா? ஓட்டு போடுறான். மீட்டிங் வராத இவ்வளோ பேருமே கட்சி சார்பாக தாங்க இருப்பான். இப்போ நீங்கள் மீட்டிங் போகிறது இல்லை, உங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, அவருக்கு அந்த தம்பிக்கு ஒரு ஓட்டு இருக்கு. அவர் மீட்டிங் எல்லாம் எந்த கட்சிக்கும் போட முடியாது, ஓட்டு போடாமலாம் இருப்பார். அவர் திமுகக்கோ அதிமுகக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு போடத்தானே செய்வார். சொல்லுது சரிதாங்க. அதனால கூட்டத்தை வச்செல்லாம் நீங்க ஓட்டுகளை முடிவு பண்ணாதீங்க. ஒரு விஷயம் வருவோம். ஆமா, கூட்டணிக்கு வருவோம். நான் என்ன சொல்றேன்னா, எங்களை பொறுத்தவரையில் ஒரே ஒரு மோட்டிவ் தான். திமுக ஆட்சி இந்த நாட்டை விட்டு போகணும். திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி இதோட முடியணும். இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னா வரக்கூடிய ஜென்ரேஷன், தெரியுதுங்களா, வரக்கூடிய பரம்பரை, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க, இப்போ இருக்கக்கூடிய 15 வயசு பையன், 12 வயசு, 16 வயசு பையன்லாம் ஒரு சர்டன் ஸ்டேஜில் 4-5 வருஷம் கழித்து கல்யாணம் ஆகி ஒரு ஃபேமிலி மேன் ஆகும்போது அவனுக்கு ஒரு நிம்மதியான, ஒரு அருமையான, பாதுகாப்பான, சமூகத்தில் அக்கறை உள்ள ஒரு வாழ்க்கை வரணும்னா திராவிட முன்னேற்ற கழக கவர்மெண்ட்டு போகணும். ஏன் தெரியுமா அந்த அக்கறை? சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துலேயும் இல்லாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு நாசமாக போன ஒரே கவர்மெண்ட் இதுதான். ஆனால் அவங்கள கைக்குள்ளே போட்டதுனால மீடியாவால் இது மறைக்கப்படுது. தெரியுதுங்களா? அப்புறம் எந்த ஆட்சியிலையும் இல்லாத அளவுக்கு இதில் கற்பழிப்பு. எந்த எந்த தவறும் நடக்கலையா? சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் விகிதாச்சாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாச்சுன்னா அங்கேயும் இங்கேயுமா 1-2 நடக்கும். இப்போ தவறு மட்டும்தானே நடக்குது. ஒரு விஷயம், எங்கள் ஆட்சியில் தவறு நடந்ததுன்னாச்சுன்னா பயப்படுவான். போலீஸோட கைகள் கட்டப்படாமல் சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுக்கு அப்படி இல்லையே. ஆமாம் சார், சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எத்தனையோ மக்களை ஏடிஎம்கே கவர்மெண்ட் சுட்டு கொண்டுச்சு. கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு செட்டன் அதுக்கும் இதுக்கும் நீங்கள் முடிச்சு போடாதீங்க. தெரியுதுங்களா? நான் வந்து மக்களோட பாதுகாப்பு கருதி சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆலையை எதிர்த்து நடந்த பாதுகாப்பை பற்றி சொல்கிறீங்க. தெரியுதுங்களா? அது சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துக்கிட்டு இருக்குது கேஸ். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். சரிங்களா? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு
போலீஸ்காரங்களை காவல்துறையை செயல்படாத அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோட இன்சார்ஜை கேட்காம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குற்றத்தை வந்து யாராலையும் தடுக்க முடியல. ஏன்னா குற்றம் செய்கிற அவ்வளோ பேரும் திமுககாரனாக இருக்கான். ஒரு திருடு நடந்தால் திமுககாரன் இருக்கான், ஒரு ரேப் நடந்தால் திமுககாரன் இருக்கான். உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்டூடெண்ட்டை கையை பிடிச்சி இழுத்தா திமுககாரன் இருக்கான், ஒரு கஞ்சா கடத்தினா எந்த ஒரு விஷயம் கிடையாது சார். ஒரு விஷயம் நான் சின்ன மாற்றம் சார். பியூரா எல்லாம் திமுகவா போனா ஆமாங்க சார், எல்லா கட்சிக்காரங்க தான் சார். கிடையாது சார், எல்லா கட்சிக்காரங்களும் சார். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் வந்து மெத்தாபெட்டமைனையும் கஞ்சாவையும் கடத்துறான், நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? காங்கிரஸ்காரன் கடத்துறானா, பாரதிய ஜனதாக்காரன் கடத்துறானா, ஏடிஎம்கே காரன் எங்கேயாவது போதை கடத்தினா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? திமுக காரன் தான் வரான். இன்னொன்று, ஆட்சி அவங்க கையில தானே இருக்குது. அப்போ ஆட்சி கையில் இருக்கிறவங்க கையில தானே காவல்துறை இருக்குது. காவல்துறையை வச்சிருக்கிறவன் தானே குற்றங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை பண்ணணும். குற்றங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு தடுக்கிறது யார்? திமுக காரன் தானே தடுக்கிறான். அப்படி இருக்கும்போது தானா குற்றம் செய்கிறத விட அடுத்தவன் குற்றம் செய்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது திமுக தானே. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சரிங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு நிர்வாகி முக்கியமான ஒருத்தர் மயிலாப்பூரில் இருந்தார், அயலகத்துறை செயலாளராக பதவி வகித்தார். அவர் தானே மெத்தாபெட்டமைன் கேஸில் கைதானார். மெத்தாபெட்டமைன்கிற ஒரு ட்ரக் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பேரே தெரியாத இவங்களால தெரியும். கஞ்சா தெரியும், கஞ்சா தெரியும், அப்படின்னு தெரியும். மெத்தாபெட்டமைன்கிறத ஒன்று பேரை தெரிய வச்ச புண்ணியவங்கள் இவங்க தானே. சரி, அதை விடுங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குதுல்ல. ஒரு அளவு வேண்டாமாங்க பாலியல் குற்றத்துக்கு? சொல்லுங்கள். எங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு டீச்சரை கூட்டிகிட்டு ஓடி போயிடுறான், பார்க்குறீங்களா? ஒரு டீச்சர் அம்மா ஒரு பையனை கூட்டிகிட்டு ஓடி போகிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு எங்கள் தலைவரே சொல்லியிருக்கிறாரு, பாட்டியை கற்பழிக்கிறான், பாலியல் பலாத்காரம் பண்ணுறான். ஆக ஒரு தப்பு நடந்தால் காவல்துறை வந்து கண்டுக்க மாட்டாங்க, நம்ம திமுக சார்பாக இருந்தா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த குற்றவாளிகளுக்கு வருது. திமுக கொடுத்துட்றாங்க அந்த தைரியத்தை. திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு கெடுங்க. அதனால தான் எங்கள் தலைவர் வந்து, எங்கள் அம்மாவும் தலைவரும் இப்போ இருக்கிற எடப்பாடியாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் சக்தினே சொல்ல மாட்டாங்க, தீய சக்திம்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம்னா என்னது? தீய சக்தி. அந்த தீய சக்தி ஒழிக்கப்படணும். எங்களோட அஜெண்டா அதுதான். நாங்கள் எங்களுக்கு கம்யூனிஸ்ட்டு, பாரதிய ஜனதா, கொள்கை இதெல்லாம் தனியாக வச்சுருங்க. இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னாச்சுன்னா, யார் திமுகவை எதிர்த்து தோல்வி அடைய செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நிர்வாகத்திறன், அரசியல் ஆளுமை, தெரியுதுங்களா, ஒரு சாதுரியம், கெட்டிக்காரத்தனம், ஒரு திறமை, எந்த பிரச்சனை வந்தாலும் யார் என்ன விமர்சனங்கள் பண்ணாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு துணிச்சல், தெரியுதா? இந்த தலைமை யார்கிட்ட இருக்கோ அவர் மூலமாக அந்த வேலையை செஞ்சாதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க முடியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தலைவரையும் விட இத்தனை திறமையும் உள்ளவர் வந்து எங்கள் தலைவர் எடப்பாடியார், தெரியுதுங்களா? நாங்கள் என்ன சொல்கிறோன்னாச்சுன்னா, மதத்தை விட்டுருங்க, ஜாதியை விட்டுருங்க, கொள்கைகளை விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க, மக்களை நினச்சி பாருங்கள். இந்த மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழ்நாடு சுபிட்சமாக இருக்கணும், வரக்கூடிய ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும்னாச்சுன்னா நீங்கள் இந்த முறை வாய்ப்பை திமுகவுக்கு பதிலாக அதிமுக கொடுங்க. அதிமுக அரியணை ஏறினால் இப்போ உள்ள துன்பங்கள்லாம் மாறும். சரி, அதிமுக அரியணை ஏறணும்னா என்ன பண்ணணும்? எங்கள் அணி பலமாகணும். இப்போ நாங்கள் பலமாக தான் இருக்கோம், இன்னும் பலமாகணும். சொல்லுங்க, யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், திமுகவை தவிர யாராக இருந்தாலும் எங்கள் தலைவரை ஏற்றுக்க சொல்கிறோம். நாங்கள் ஒரே அஜெண்டா, டிஎம்கே கவர்மெண்ட் போகணும், மக்கள் நல்லா இருக்கணும்னாச்சுன்னா எங்களை நீங்கள் ஆதரிக்கணும், சரிங்களா? எங்களோட கோரிக்கை அதுதான். நாங்கள் நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களே, எங்கள் கருத்து மூலமாக சகோதரர் ரஃபீக் ஐயா மூலமாகவும் நாங்கள் சொல்கிறது மக்களுக்கு இதே ஒன்று தான். எல்லோரும் எங்களை ஆதரிங்க. இந்த நாடு நல்லா இருக்கணுங்க. முதல்ல தேச ஒற்றுமை இருக்கணும், பெண்கள் சுபிட்சமாக இருக்கணும், விலைவாசி ஏறாமல் இருக்கணும், சமூக நலத்திட்டங்கள்லாம் தொடரணும். நீங்கள் பாருங்கள், நாங்கள் என்னெல்லாம் கொண்டு வந்தோம் அவ்வளோத்தையும் நிறுத்துறீங்களே. அந்த மாதிரியான நிறுத்தக்கூடிய தன்மையை வந்து எடப்பாடியார் பண்ணலைங்க. இன்னொன்று சொல்கிறேங்க, எத்தனையோ அரசாங்கங்களை பிஜேபி தலைமையில் இந்தியாவில் மாநில அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. பாரதிய ஜனதா முதல்வராக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்தியாவில் யாருக்கும் கிடைக்காத ஒரே சிறப்பு பாரதிய ஜனதா அல்லாத அதிமுக ஆட்சியில் கிடச்சிது. எங்கள் தலைவர் ஆட்சியிலையும் கிடச்சிது, அம்மா ஆட்சியிலையும் கிடச்சிது. அதை விட பெரிய ஆட்சி நல்லது என்ன தெரியுமா? 11 மருத்துவக் கல்லூரிகளை எடப்பாடியார் காலத்தில் வந்தது. 11 மருத்துவக் கல்லூரிகளை எடப்பாடியார் காலத்தில், எங்கள் ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரி. இப்போ ஆட்சி அமைச்சு 4.5 வருஷம் ஆச்சு. டிஎம்கே கவர்மெண்ட்லேருந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் காட்டுங்க, அப்ரூவல் கிடையாது. சரி, நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க, சரிங்களா? அப்போ வந்து 1008 பேர் பழி போட்டாங்க, இவர் தான் பண்ணார், அவர் தான் பண்ணாருன்னு. நீட்டில் புளியார் சொல்லி போட்டதே காங்கிரஸும் திமுக. கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் ரபிக் சாருக்கு நன்றி, தெரியுதுங்களா? இதில் மனப்பூர்வமாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதிமுக காரணம். நல்லா கேளுங்க, காந்தி செல்வன் மினிஸ்டர் தான் அந்த மசோதாவுக்கு ஒப்புதலை கொடுத்தாரு. நீட்டு கொண்டு வந்துட்டு இந்த நீட்டை எதிர்த்தே ஒரு போராட்டம் பண்ணுறாரு. யார்?
ஸ்டாலினும் உதயநிதியும். அதை ரகசியம் என் கையில் இருக்குன்னு இன்னும் சொல்லலை. எல்லாரும் எதிர்பார்க்கணும் என்ன ரகசியம் அப்படின்னு. யாரும் சொல்லலை. ஆனால் நீட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள்லாம் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் எங்கள் தலைவர் எடப்பாடியாருக்கு தெரியுது. நல்லா கேளுங்க, எப்படிப்பா பாதிக்கப்படுறாங்க கேட்டால், ஐயா நீட்னால் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை ஜனங்கள் குழந்தைங்கள்லாம் அரசு பள்ளியில் படிக்கிறவங்கலாம் அன்றாடம் கழிச்சுங்க, அவங்களுக்கு டாக்டர் கனவே நிறைவேறாமல் போயிடுது. என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்குறாரு. சொன்னால் இந்த மாதிரி காரணங்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, எங்கள் தலைவர் வந்து எடப்பாடியார் வந்து பெரிய யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரோ துணை வேந்தரோ அந்த மாதிரியான பாரம்பரியத்துலேருந்து வந்தவர்கள், ஒரு விவசாயி. நல்ல கேளுங்க, அவர் மனசில் தோன்றின திட்டம் என்ன தெரியுமா? உள்ஒதுக்கீடு 7.5%. உள்ஒதுக்கீடுன்னா உங்களுக்கு அர்த்தம் புரியும். 7.5% உள்ஒதுக்கீடு, அதாவது மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனில் உள்ஒதுக்கீடை கொண்டுறாரு. அதில் என்னையா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டால் சொல்கிறாரு, இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்க கல்வி தந்தை, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாங்க, சென்னையில் எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குது, எத்தனை துணைவேந்தர் இருக்கான், எத்தனை வேந்தர் இருக்கான் இந்தியா முழுக்க. யாருமே நீட்டில் வந்து அரசாங்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, இவங்களுக்கு அந்த மருத்துவ கல்வி வந்து கனவாகவே போயிடுது, இதுக்கு என்ன வழின்னு ஒரு கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு நிபுணர் கூட, இந்த எத்தனையோ பேர் நடத்துகிறாங்களே கல்வி சம்மந்தப்பட்ட கவுன்சிலர்ஸ், எஜுகேஷனல்ஸ், அவங்க எவனுமே சொல்லலை. ஆனால் ஒரு விவசாயி, கிராமத்தை சேர்ந்த விவசாயி, அவருக்கு மனசில் தோன்றின திட்டம் அந்த உள்ஒதுக்கீடு 7.5%. அந்த உள்ஒதுக்கீட்டினால உனக்கு என்னப்பா நன்மை நீங்கள் கேட்டிங்கன்னா, நீட்டு வர்றதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் அரசாங்க ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேருந்து வந்த குழந்தைங்க 2 அல்லது 3 பேர் தான் எம்பிபிஎஸ் சேருவாங்க. எத்தனை பேர்? 2, 3. எடப்பாடியார் 7.5% கொண்டு வந்து 200 300 500 இன்றைக்கி ஆயிரக்கணக்கான அரசாங்க குழந்தைகள் எம்பிபிஎஸ்சில் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா அந்த கிரெடிட் கோஸ் டு அவர் தலைவர். ரைட்டா? 11 மெடிக்கல் காலேஜ் 7.5%, தெரியுதுங்களா? அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து நெல் ஆதாரமே விவசாயம்தான். தஞ்சாவூர் டெல்டா தான். அந்த டெல்டாவை வந்து பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக ஒரு கெசட் ஆர்டர் போட வச்சு, கவர்மெண்டோட ஆர்டினன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்டினன்ஸை போட வச்சு, அங்கே எந்த விதமான செக்கப், எந்த விதமான டயக்னாசிஸ், எந்த விதமான எக்ஸ்பெரிமெண்டேஷன், எந்த விதமான ரிசர்ச்சும் பண்ணக்கூடாது. மீத்தேன், ஹைட்ரோ எதுவுமே வரக்கூடாது. நான் விவசாயி, என் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அந்த ஆற்று படுகை இயற்கை ஆதாரம் பாதுகாக்கப்படணும்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு ஏற்பாடை பண்ணி காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசின் மூலமாக அறிவிக்க வச்சவர் எங்கள் தலைவர் சொல்லலாம். ஆமாம், நிச்சயமாங்க. தெரியுதுங்களா? நாங்கள் அதில் பெருமை எங்களுக்கெல்லாம். ஏன்னா அந்த நாட்டோட ஆதாரமே விவசாயம் தான். தெரியுதுங்களா? இப்படி எவ்வளவோ சாதனைகளை எடப்பாடியாரோட சாதனை சொல்லலாம். நீட்டு சொல்லிட்டேன், தெரியுதுங்களா? காவிரி பாதுகாக்கப்பட்ட மண்டலம் சொல்லிட்டேன். எங்கள் அம்மா ஏற்கனவே தான் கொண்டு வந்தாங்களே, லேப்டாப்பு, தாலிக்கு தங்கம், அம்மா உணவகம், 2 வீலரு எல்லாம். அதுதான் நான் சொல்கிறேன், மக்களுக்கு நல்ல மெத்தப்பட்டமீனும் கஞ்சாவும் இருக்குல்ல, அது தூக்க முடியல. நான் அதைத்தான் சொல்கிறேன், எதெல்லாம் கெடுதியோ அதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருப்பான், எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் எடுத்துருவான். கரெக்டுங்களா? இன்னொரு விஷயம் கடைசியாக முடிக்க போகிறதுக்கு முன்னால் சொல்கிறேன். 4 வருஷம் எடப்பாடியார் நாட்டை ஆண்டார். அதில் 2 வருஷம் கொரோனா, தீவிரமான கொரோனாவில் ஒரு வியாபார நிறுவனம் கூட, ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கூட ஓப்பன் பண்ணி வியாபாரம் நடக்கலை. அரசாங்கத்துக்கு நிதி ஆதாரம் கலெக்ஷனே கிடையாது. அரசாங்க கஜானா ட்ரெஷரிக்கு வரக்கூடிய ரெவென்யூ இல்லை. நீங்கள் வீட்டு வரி கட்டியிருக்க மாட்டீங்க, கரண்ட் பில் கட்டியிருக்க மாட்டீங்க, தண்ணி வரி கட்டியிருக்க மாட்டீங்க, ட்ரைனேஜ் வருமானம் இல்லை, அரசாங்கத்துக்கும் வருமானம் இல்லை, தனிநபருக்கும் வருமானம் இல்லை. நல்லா கேளுங்க, 2 வருட காலம் கிட்டத்தட்ட லாக்டவுனில் கழிஞ்சது. எல்லா அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் போட்டது எடப்பாடியார் கவர்மெண்ட். நல்லா கேட்டுங்க, சுமார் 11 மாத காலம் விலையில்லாத உணவுப் பொருள்களை கொடுத்தது எடப்பாடியார். எல்லா ஊழியருக்கும் வருமானம் கொடுத்தாங்க. மருத்துவர், செவிலியர், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் மன்னிக்கணும் சார், அமௌண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. மன்னிக்கணும் சார், அரசு ஊழியர்களுக்கு யாருக்குமே சம்பள பிடித்தம் இல்லாமல் சம்பளம் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அரசு ஊழியர்களோட சம்பளத்தை கை வைக்க முடியாது. என்னன்னு வச்சுக்கோங்க, அவன் கூலி கிடையாது, வேலை பார்த்தா தான் சம்பளம் கொடுக்கறதுக்கு அவன் பெர்மனன்ட் எம்ப்ளாயி. நடந்து தான் நடக்கலாம், அவன் சம்பளம் கஜானாலேருந்து போச்சு. தெரியுதுங்களா? நடந்தது 11 மாத காலம் மக்களுக்கு தேவையான நிவாரணம் போச்சு. கண்டிப்பாக. இன்னொன்று தெரியுமா, மோடியும் அமித்ஷாவும் மெட்ராஸில் நடந்த கூட்டத்தில் எடப்பாடியார் அரசாங்கத்தை பாராட்டி பேசினாங்க. அப்போ என்ன தெரியுமா கருத்து சொன்னார் மோடி? இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ மாநிலங்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டாலும் கொரோனா சுகாதார மேலாண்மையில் தமிழ்நாடு மாதிரி மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக எந்த மாநிலமும் இல்லை. அவன் ஆட்சி பண்ணுற மாநிலமே, அவங்க கட்சி ஆட்சி பண்ணுற மாநிலத்தில் கூட இப்படி கிடையாது. அவரோட அரசாங்கம் 2 வருஷ காலம் அவ்வளவு நீட்டாக பண்ணினாங்கன்னு சொல்லி, கடைசி காலத்து கூட தேர்தலுக்கு முன்னாடி, சொற்ப காலத்துக்கு முன்னாடி கூட பொங்கலுக்கு மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி 2500 ரூபா ரேஷன் கடைகள் மூலமாக கொடுத்தாரு. எல்லாமே நலத்திட்டங்கள் தாங்க, எல்லாமே நலத்திட்டங்கள் தான். மக்களுக்கு எது நல்லது பண்ணணும், எங்கே அமைதி, வளர்ச்சி, வளம், சண்டை கிடையாது. இன்னொரு விஷயம், ஜாதி பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு ஏன்
தனிப்பட்ட முறையிலையும் சரி, கட்சி ரீதியாகவும் சரி, நாங்கள்லாம் ஏன் எடப்பாடியாரை ரொம்ப ஆதரிக்கிறோன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களில் தனி மனித ஒழுக்கம் உள்ளவர் எங்கள் தலைவர். வார்த்தையை நோட் பண்ணுங்க, தனி மனித ஒழுக்கம் உள்ளவர் எங்கள் தலைவர். நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க, ஏன் வேண்டும் எடப்பாடியார் மீண்டும், இதுதான் எங்களோட அஜெண்டா. அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். மக்களுக்கு நல்லது செய்யணும், தெரியுதுங்களா? வேணும்னா ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு நிர்வாகி வேணும். அந்த திறமை என்ன, 4 வருஷம் ப்ரூவ் பண்ணிட்டோம். சரி, புதுசாக உள்ளவங்கள்ட்ட வந்து இதை விட திறமை கூடுதலாக கிடைக்குமே அப்படின்னு சொல்லி மூன்றாவது அணியை விஜய் எதிர்பார்க்குறாங்களே மக்கள். எதிர்பார்ப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாச்சுன்னா, நாங்கள் என்ன சொல்ல வரோன்னாச்சுன்னா, வலுங்கிறத ஒன்று வச்சு பாருங்கள், பலம்ங்கிறத வச்சு பாருங்கள். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கணும், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கணும், அந்த கட்சியை வந்து ஆட்சியிலேருந்து நீக்கணும்னா அதுக்கு தேவையான பலம் ஓட்டு ரீதியாக வேணும். அது இன்றைக்கி அதிமுக கையில் தான் இருக்குது. அதிமுக தான் எதிர்க்கட்சி தலைவர். அது தவிர ஆட்சி ஏற்கனவே 4 வருஷம் பண்ணின அனுபவமும் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, மக்களுடைய நலன் கருதி அத்தனை பேரும் எடப்பாடியாரை ஆதரிக்கணும். நாங்கள் அந்த நோக்கத்தில் தான் இருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் வெற்றி பெறும்னு நம்புகிறோம். இன்றைக்கி என்ன நாம் திருப்பியும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், மத ரீதியாக, ஜாதி ரீதியாக, இன ரீதியாக யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சித்து பேசாத ஒரு அருமையான தலைவர் எடப்பாடியார். சார் நீங்கள் யாரையுமே மத ரீதியாக விமர்சித்தது கிடையாது. மத ரீதின்னு நீங்கள் 2 தடவை குறிப்பிட்டு சொன்னீங்க. போன எலெக்ஷனில் ஏடிஎம்கே ஓரளவுக்கு தொய்வு செஞ்சது காரணம் சிஏஏ, என்ஆர்சி போன்ற விஷயங்களை எடப்பாடி ஆதரவு தெரிவித்தனால தான் சிறுபான்மை ஓட்டு எல்லாமே திமுக பக்கம் போணுச்சு. மோடி கவர்மெண்ட்டு கொண்டு வந்துச்சு சிஏஏ, என்ஆர்சி. அதுக்கு எடப்பாடி ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தால் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறது நீங்கள் சொல்ல மாதிரி எடப்பாடியார் தான் இருந்திருப்பார். அதுலேயும் மாறுபடுறேங்க. நான் என்ன சொல்கிறேன்னு, ஒரு சில விஷயங்கள்னால நாங்கள் மத்திய அரசாங்கத்தை கூட அந்த டயத்தில் நாங்கள் கூட்டணி இருந்ததுனால நாங்கள் ஒத்து போக வேண்டிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் மக்களுக்கு அதுக்கு உண்டான விளக்கத்தை நாங்கள் கொடுத்துட்டோம். அப்போ கூட்டணியில் இருந்த நிகழ்வின் காரணமாக கூட்டணி தர்மப்படி நாங்கள் அதை ஆதரித்தோம். ஏன்னு கேட்டால் எதிர்த்து ஓட்டு போடல, நல்லா கேட்டுக்கோங்க. ஆனால் அதற்கு பிறகு எவ்வளவோ மாற்றங்கள்லாம் நடந்தது. ஆனால் அதுக்கு உண்டான நியாயத்தை நாங்கள் வந்து மக்கள்கிட்ட நாங்கள் புரிய வச்சுட்டோம். இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லிடுறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து மத ரீதியாக ஒரு அரசாங்கத்தை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. மத ரீதியாக, ஜாதி ரீதியாக ஒருத்தரை வந்து நாம் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இல்லை. இப்போ தேவை என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பிடியிலேருந்து, அவங்க குடும்பத்திட்டேருந்து, அவங்களுடைய வாரிசு அரசியல்லேருந்து, அப்புறம் எங்களை விட்டால் யாரும் கிடையாது, எங்கள்கிட்ட கூட்டணி பலம் இருக்குது, பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குது, எல்லாமே நாங்கள் தான், எதையுமே நாங்கள் பணத்தை கொடுத்து வாங்கிடுவோன்னு சொல்கிற அவங்களுடைய மமதையிலேருந்து, திமிரிலேருந்து, அகங்காரத்திலேருந்து ஒரு மக்களை மீட்டு எடுக்கணும்னா அது அதிமுகவில் மட்டும்தான் முடியும். தெரியுதுங்களா? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஊர் கூடி தேர் இழுக்கணும்னு சொல்கிறோம். ஊர் கூடி தேர் இழுக்கணும், அதுதான் திருவிழா. அப்போ தான் தேர் நவலும். தெரியுதுங்களா? இல்லாட்டி சூன்யமாயிரும். ஏற்கனவே அதுக்கு தகுதி படைத்த ஒருத்தர் இருக்கிறாரு. சரி, அவரோட தகுதி நிரூபிக்கப்பட்ட ஒன்று, அவருடைய ஓட்டு பலமும் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. இவ்வளவு இருக்கிறதுனால எடப்பாடியார் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் எதிர்காலத்தில் 2026 தேர்தலில் அவர் முதலமைச்சராகி இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரு முறையில் அத்தனை பேரும் ஒத்துழைக்கணும். மக்கள் நலன், சமுதாய நலன், தெரியுதுங்களா, எல்லாருடைய நலன், தேச நலன், இதை மனசில் வச்சுக்கிட்டு சுயநலத்தை கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு பொதுநலத்தை நினச்சி எடப்பாடியாரை எல்லாரும் ஆதரிக்கணும்னு கேட்டு உங்கள் மூலமாக நான் இந்த வேண்டுகோளை விட்டு. கண்டிப்பாக சார். ஒருவேளை நீங்கள் மற்ற கட்சியை விட்டுருங்க, புதுசாக களத்தில் வந்து போராடக்கூடிய ஒரு நபர் விஜய், அவர் உங்கள்கிட்ட ஆட்சியில் பங்கு கொடுன்னு டிமாண்டு வச்சா ஏடிஎம் கூட நிலைப்பாடு என்ன? எங்கள் தலைவரோட முடிவு தான் எங்கள் முடிவுங்க. எங்கள் தலைவருக்கு தெரியுங்க எந்த விஷயத்தில் எப்படி டீல் பண்ணணுங்கிறத. முதல்ல அவங்க கோரிக்கை விட்டு எங்கள் தலைவரோட கூட்டணிக்கு அவங்க முதல்ல தன்னோட முயற்சிகளை முன்னெடுக்கட்டும், எங்கள் தலைவரோட அப்ரோச் பண்ணட்டும். அப்ரோச் பண்ணும் பொழுது எங்கள் தலைவர் அதுக்குண்டான அருமையான பதிலை சொல்லுவார். அவர் எடுக்கக்கூடிய முடிவு வந்து சரியாக இருக்கும். நாட்டோட நலன்கிறது என்ன முடிவு எடுத்தாலும் அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க. அது அவர்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குது, அந்த தைரியமும் அந்த திறமையும் அவர்கிட்ட இருக்குது. தெரியுதுங்களா? உண்மையிலேயே தலைவர் எடுத்த முடிவு தொண்டர்கள் எடுத்துருவாங்களா? ஒருவேளை ஆட்சியில் பங்கு யார் சார் ஏற்றுப்பா? எங்கள் தலைவரோட முடிவுங்க. எங்கள் தலைவர் முடிவு எடுத்தால் நாங்கள் ஏற்றுப்பாங்க. எங்கள் தலைவர் முடிவு எடுக்கிறான்னு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஒரே வழி, ஒரே வார்த்தை, அவ்வளோதான். எதாக இருந்தாலும் எடப்பாடியார் வழி செல்வோம். அவர் என்ன முடிவெடுத்தாலும் கட்சியோட நலன் மட்டும் இல்லாமல் நாட்டோட நலனை கருதி தான் எடுப்பார். எங்கள் தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு மற்றவங்க மாதிரி கட்சிக்கு மட்டும் எடுக்க மாட்டார், நாட்டுக்கும் சேர்த்து. ஏன்னா ஒரு எளிமையான விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்தவர். தெரியுதுங்களா? கலப்பை பிடிச்ச கரங்களுக்கு சொந்தக்காரர். தெரியுதுங்களா? இல்லை இப்படி கேட்குறேன்னு நினச்சிக்க வேணாம். விவசாயின்னு சொல்கிறீங்க. 4-5 நாளுக்கு முன்னாடி ஒரு பதிவு பார்த்தேன். இது என்ன புலியா? இது என்ன புலி? இந்த புலி எங்கேருந்து வரும் அப்படின்னு அவரோட பேசின பதிவு கேலி சித்திரமாக இருந்தது. ஒரு விவசாய மகன் புலி எங்கேருந்து வரும்னு தெரியாதா? கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து ஒரு கேஷுவலாக சொன்ன வார்த்தை, குற்றமாக நீங்கள் எடுத்துக்கிடக்கூடாது.
தெரியுதுங்களா? அதாவது மக்கள் பார்க்குறாங்க, நான் ரஃபீக் பார்க்கல. அதாவதுங்க, மக்கள். நீங்க வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு சம்பவத்தையும் பேச்சு நடையில சொன்ன ஒரு வார்த்தையும் வச்சுக்கிட்டு அவருடைய தரத்தை விமர்சிக்கிறதுக்காக வேண்டி நீங்க வந்து ஒரு இதை கேலியா சொல்றீங்களே தவிர, அவர் எந்த விதத்திலையும் விஷயம் தெரியாதவரோ அல்லது விமர்சனங்களை பண்ணணுங்கிற எண்ணம் உள்ளவரோ கிடையாது. தெரியுதுங்களா? அந்த மண்ணை நேசிக்கிறவர், இந்த தாயை நேசிக்கிறவர், குடும்பத்தை நேசிக்கிறவர், இந்த மக்களை குடும்பமாக நினைக்கிறவர், எல்லாத்துக்கும் மேலே தனி மனிதன் ஒழுக்கம் உள்ளவர். இதை விட நான் வேறு என்ன சொல்லணும்? தெரியுதுங்களா? அதனால தாய்மையை நேசிக்கிறவர். தெரியுதுங்களா? அவ்வளோ பேரையும் தனி மனித ஒழுக்கம், தாய்மை மேலே இருக்கிற மரியாதை, ஜாதி மத ரீதியான வெறுப்பின்மை, எல்லாத்துக்கும் மேலே தேச அபிமானம், எல்லாம் நிர்வாக திறமை. தெரியுதுங்களா? எத்தனை பேர் வந்து முதுகில் கத்தியை வச்சு குத்துறதுக்கு மலர் செண்டை வலது கையிலையும் இடது கையில் வந்து கொடுவாளையும் ஈட்டியும் வச்சுருந்தாலும் அவரோட ஒரு கண்ணு வளர்ச்செண்டை பார்க்கும்போது இன்னொரு கண்ணு குத்தி ஈட்டியும் பார்க்கும். யார் துரோகம் பண்ணுவான், யார் நல்லது பண்ணுவான், எல்லாம் அவருக்கு தெரியும். எப்படி நடந்தால் நாட்டுக்கும் தனக்கும் கட்சிக்கும் நல்லது. இந்த இயக்கம் எங்கள் அம்மா சொன்னாங்கல்ல, 100 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு பிறகும் 100 ஆண்டுகளுக்கு மேலும் வாழும்னார்ல, அதில் பல ஜென்ரேஷன்கள் வருவாங்க. இப்போதைய ஜென்ரேஷனை வழி நடத்தக்கூடியவர் எங்கள் ஐயா எடப்பாடியார். எதிர்காலத்தில் வந்து இந்த கட்சியை இன்னும் பலமாக கொண்டு போகக்கூடிய அந்த பணியை, ஆட்சியை பிடித்து அவர் செய்வாருன்னு எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு பலம் சேர்க்கிற மாதிரி மக்கள் நலனோட, தேச நலனோட, சமுதாய நலனோட, யாருக்கெல்லாம் பொதுநலத்தில் மட்டுமே நம்பிக்கையும் சுயநலமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்களும் எங்கள் கூட இணைஞ்சு செயல்பண்ணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள், கோரிக்கை. கண்டிப்பாக சார். ஓகே சார், இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் இணைஞ்சு நான் கேட்ட கேள்விக்கு மிக அழகான முறையில் பதில் கொடுத்தீங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே ரஃபி கேட்ட கேள்வி கிடையாது, ஒரு பொதுமக்களோட சார்ந்து கேட்ட கேள்வி. எல்லாருக்குமே புரியும்படியாக ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இறுதி காலம் வரைக்கும் அழகான முறையில் பதில் சொன்னீங்க. பதில் சொன்ன உங்களுக்கு எங்கள் சேனல் நேயர்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றி கலந்த பாராட்டும் வணக்கங்களும். வணக்கம் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக. வாழ்க தமிழ். தமிழ்.